இன்னைக்கு துபாயில் 24H சீரீஸ் ஃபைனல் ரவுண்டில் நம்ம தல அஜித் அவர்கள் கடைசி நொடியில் யாருமே எதிர்பார்க்காத ஒரு ரைடிங்கை இந்த துபாய் 24H சீரீஸ் கார் ரேஸில் வெற்றி பெற்று தற்போது நம்ம இந்தியாவின் தலைப்புச் செய்தியாக அஜித் அவர்கள் தற்போது அவர் மாறியிருக்காரு. ஸோ அந்த வகையில் கடந்த சில நாட்களாகவே அஜித் அவர்கள் அவருடைய படப்பிடிப்பு வேலை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு துபாயில் தொடர்ந்து கார் ரேஸில் அவர் பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற விஷயம் நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஏன்னா கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி அஜித் அவர்கள் ஓட்டின அந்த கார் மிகப்பெரிய அளவில் விபத்துக்குள்ளாகி இருந்தது. ஸோ அதுக்கப்புறமா அஜித் அவர்கள் அந்த ரேஸில் அவர் பங்கு பெறாமல் அவர் வெளியேறிடுவார் அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஆனால் தொடர்ந்து விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படிங்கிற மாதிரி அஜித் அவர்கள் தொடர்ந்து அவருக்கு விபத்து ஏற்பட்டிருந்தாலும் இன்னைக்கு நடக்க போற இந்த முக்கியமான ஃபைனல்ஸ்க்காக தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் அஜித் அவர்கள் பயிற்சி எடுத்து கடைசியா இன்னைக்கு நடந்த இந்த கார் ரேஸ்ல அஜித் அவர்களுடைய அந்த கார் வின்னிங் பாயிண்ட்டை தொடர்றதுக்கு முன்னாடி 4வது இடத்துல தான் இருந்துச்சு. ஆனா கடைசி நேரத்தில் அஜித் அவர்கள் அழுத்தின அந்த அழுத்து கார் சீறி பாஞ்சுக்கிட்டு கடைசியா அந்த ரவுண்டு முடிகிறப்ப 3வது இடத்த அஜித் அவர்கள் எட்டி பிடிச்சு கடைசியா இந்த துபாய் 24H சீரீஸுக்கான கார் ரேஸ் ஃபைனல் ரவுண்ட்ல இன்னைக்கு 3வது இடத்த பிடிச்சு சரித்திரத்தில் அஜித் அவர்கள் இடம் பிடிச்சிருக்காரு. ஏன்னா இது வரைக்கும் இந்த வகையான கார் ரேஸ்ல ஒரு இந்திய பிளேயர் பங்கு பெற்றது கிடையாது. கப்பை இது வரைக்கும் யாரும் நினைச்சு கூட பார்த்தது கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு கடினமான கார் ரேஸ்ல தான் இன்னைக்கு அஜித் அவர்கள் ஜெயிச்சு தற்போது நம்ம இந்திய நாடே யாரா அந்த அஜித் அப்படின்னு எல்லாருமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு நம்ம இந்தியாவின் தலைப்புச் செய்தியாக தற்போது அஜித் அவர்கள் இந்த ஒரே கார் ரேஸ்ல இதுக்கு முன்னாடி படத்துல கூட அஜித் அவர்களுக்கு இந்திய அளவுல இவ்வளவு பெரிய பெயர் கிடைச்சதில்ல. ஆனா இப்ப இந்திய அளவுல இருக்கிற எல்லாருமே அஜித் அவர்களை இந்த ஒரே நொடி பயங்கரமா எல்லாருமே இந்த கார் ரேஸ்ல ஜெயிச்சதுக்காக அவரை பாராட்டி குவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு உதாரணமாக ட்விட்டர்லேயே அஜித் அவருடைய அந்த கார் ரேசிங் ஹேஷ்டேக் கிட்டத்தட்ட எங்கேயோ போயிட்டு இருக்கு அவருடைய அந்த கார் ரேஸுக்கான அந்த ஹேஷ்டேக். ஸோ அந்த அளவுக்கு ஒரே நாளில் நம்ம இந்தியாவின் தலைப்புச் செய்தியாக தற்போது அஜித் அவர்கள் இன்னைக்கு இந்த கார் ரேஸில் அவர் ஜெயிச்சது மூலியமா நிகழ்த்தியிருக்காரு. ஸோ படத்தில் சாதிச்சது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு கார் ரேஸ்லையும் அஜித் அவர்கள் நம்ம இந்திய நாட்டுக்கு அவர் பெருமை தேடி கொடுத்துருக்க இந்த தருணத்தை பற்றி உங்கள் கருத்தை சொல்லுங்க.